லக்கி காயின்ஸ் ஆர் ஷோலே காயின்ஸ். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனல் ரொம்ப நாளாக இந்த நோயர் காயின்ஸ் பற்றி நடுவில் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு ஒரு புது லாட் ஒன்று கிடச்சிது. ரொம்ப பெரிய சீனியர் கலெக்டர்ஸ்ட்டு ஒரு லாட் ஒன்று வாங்கினேன் நான். அந்த லாட்டில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லக்கி காயின்ஸ். லக்கி காயின்லாம் என்னென்னா, ரெண்டு சைடும் ஒரு காயினுக்கு ஒரு நாணயத்துக்கு ரெண்டு சைடு இருக்கும். ஒன்று ஹெட்ஸுன்னுவாங்க, இன்னொன்று டெய்ல்ஸுன்னு சொல்லுவாங்க. ஒரு பகுதியில் அந்த நாட்டினுடைய எலெக்ஷனை இருக்கும், இன்னொரு பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா டினாமினேஷன் இருக்கும். சில இதில் கமெமரேட்டிவ்லனா மாற்றி இருக்கும், ரெண்டும் ஒரே சைடாக இருக்கும், மாதிரி பல வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் இந்த லக்கி காயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ரெண்டு சைடுமே ஒரே இம்ப்ரெஷன் இருக்கும். ஒரே இம்ப்ரெஷன் அப்படின்னா ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சைடு அந்த உதாரணத்துக்கு ஒரு ராஜாவுடைய தலை அப்படின்னா அது பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரிவர்ஸ் இம்ப்ரெஷன் இருக்கும். 1 அப்படின்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டினாமினேஷன் 1 அப்படின்றது 1 போட்டிருந்துன்னா அந்த 1உடைய தலைகீழ் அச்சு பின்னாடி இருக்கும். அதுதான் ஆக்சுவலாக லக்கி. அதுக்கு தான் லக்கி காயின் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட் புரோக்கேஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பிரபலம் கிடையாது. திரு அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்த ஷோலே படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காயின் ஒரு முக்கியமான அம்சம் இது இருக்கும். ஸோ அவர் ஒரு டாஸ் போடுவார். அந்த டாஸுக்கு அவர் ஹெட்ஸுன்னு சொல்லுவார். பார்த்தா அவருக்கு தான் தெரியும் அந்த காயினில் ரெண்டு சைடும் ஹெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது அந்த காலத்திலே ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. இந்திய அளவில் பல பேர் இந்த நாணயத்துக்காக, இந்த மாதிரி ஒரு நாணயத்துக்காக இப்படி வேணுன்றதுக்காக பல பேர் பண்ணாங்க. சில பேர் அதை கிடைச்ச சில நாணயங்களில் அல்லது டோக்கன்ஸை அவங்க கழுத்தில் கூட போட்டுட்டு டாலராக கூட போட்டுட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு பிரபலமாக இருந்தது. தமிழில் கூட ஒரு 2-3 திரைப்படங்கள் வந்தது. சமீபமாக திரு கிரண் அவர்கள் நடித்த படத்தில் கூட இந்த நாணயங்கள் வந்தது. இதில் எனக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ₹1 ஒரு 3 வெரைட்டியும், ₹2 2 வெரைட்டியும், 10 பைசாவில் ஒரு வெரைட்டியும், முக்கியமாக இதில் 25 பைசா சின்ன சைஸில் வர்றது மிகவும் அரிது. இப்போது ₹1 ₹2 இந்த கமெமரேட்டிவில் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். ஆனால் அதில் 25 பைசாவில் கிடைக்கிறது மிகவும் அரிது. இந்த நாணயங்கள் உங்களுக்கு எல்லாமே அப்வர்ஸ் ரிவர்ஸ் ரெண்டுத்தையுமே உங்கள் பார்வைக்காக வச்சுருக்கிறேன் நான். இந்த மாதிரியான காயின்ஸ் கிடைக்கிறது இப்போகளில் மின்ட்டில் நிறைய வர வாய்ப்புகள் 1 2 இருந்தாலும், இதுக்கு முன்னாடி உள்ள நாணயங்களெல்லாம் வர்றது, இந்த ₹1 வர்றது, கமெமரேட்டிவ் காயின்ஸில் வர்றது, 25 பைசாவில் வர்றதெல்லாம் மிகவும் அரிது. இவர் ஒரு பெரிய சீனியர் கலெக்டர், ரொம்ப வருஷமாக பல தீம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து நான் எல்லா இந்த லக்கி காயின்ஸையும் வாங்கினேன். மிகவும் மகிழ்ச்சி. இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல மிகவும் மகிழ்கிறேன். இது உங்களுக்கு பார்வைக்காகவும், இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாவோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தொடர்பு கொள்ளலாம். நம்ம தொடர்ந்து ரிப்ளை பண்ண தயாராக இருக்கிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, லைக் பண்ண சொல்லி, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. அப்போ தான் நம்மளுடைய காணொளி உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். சேர்ந்து வளருவோம், உயருவோம். வணக்கம்.